வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சுலபமாக பெங்களூர் சாம்பார் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தமிழ்நாடு சாம்பாரும் பெங்களூர் சாம்பாரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெங்களூர் சாம்பாரும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுதான் இந்த சாம்பாரோட மெயினாக ஹைலைட்டு. இந்த சாம்பார் கூட நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சாம்பார் வடை இதெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் பெங்களூர் சாம்பார் எப்படி வீட்டிலே சுலபமாக செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கழுவுன தோரம் பருப்பு 3/4 கப் அதில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். கொலைய வேக வச்சுக்கணும். இதை 4-5 விசில் வர வரைக்கும் கொலைய நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் தாளிக்கும் போது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைனா கருகி போயிடும். 10-15 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒரு 1/2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம 3/4 கப்பு வெட்டி வச்ச வெங்காயம் அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு வெங்காயம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். காய் என்ன காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க காயெல்லாம் இந்த காய் போட்டதும் நம்ம ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இது காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வேகிற நேரத்தில் நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, ரெட் கலராக இருக்கிற தக்காளி ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 1.5 தக்காளி, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச தேங்காய் தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்டில் பண்ணுறதாலும் அதையும் நம்ம போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூனு பிசிபிலாபாத் பொடி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா காய் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காயில் எடுத்து பிச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் ஊற்றிக்கலாம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொலைய வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. இப்போ இதில் போட்டுடலாம். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் இருக்கிற மசாலா நான் கழுவி எடுத்துருக்கேன். ஸோ அதை இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதையே நான் இப்போ போட்டுக்கிறேன். பெங்களூர் சாம்பாருக்கு நீங்கள் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ரெகுலர் சாம்பார் மாதிரி இருக்கும். பெங்களூர் சாம்பாருக்கு ஹைலைட்டே நம்ம எவ்வளோ ஸ்வீட் போடுறோமோ அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க.
ஸோ இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி, கழுவுன கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லியை வந்து இதில் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது சாம்பாரோட வாசனை. ஸோ இப்போ வந்து இதை இறக்கிட்டு ஒரு வேறு பேன் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வெறும் நெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லைனா வெறும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் எப்போயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நெய் எண்ணெயெல்லாம் சூடானதும் 1 ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக நீங்கள் வறுத்துக்கணும். லோ ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். பாருங்கள், நல்லா லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 10-15 இலை போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா வெறிச்சிடுச்சு. அதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு அப்படியே காய வச்சுடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் லோ ஹீட்டில் வச்சு காய வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பெங்களூர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லோருடைய ஃபேவரட் சாம்பார். இந்த சாம்பாருக்கு நீங்கள் வந்து வீட்டிலே சாம்பார் பொடி செஞ்சு நம்ம சாம்பார் செய்யலாம். அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வந்து நீங்கள் இட்லி, தோசைக்கு, ஊத்தாப்பம், பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.